Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. முக்கிய செய்தி. சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற தாவேகா சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்று காலை 10:30 மணிக்கு பனையூர் அலுவலகத்தில் எம்எல்ஏக்களுடன் தாவேகா பொதுச் செயலாளர் ஆலோசனை என தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை ஸ்ரீ சந்தோஷ் வழங்க கேட்கலாம். ஸ்ரீ சந்தோஷ், வணக்கம். தற்போது தாவேகா எம்எல்ஏக்களுக்கு கட்சி தலைமை அழைப்பு விடுத்து ஒரு ஆலோசனை கூட்டத்திற்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இந்த ஆலோசனையோட முக்கியத்துவம் என்ன? விவரம். தமிழக 2026 சட்டமன்ற தேர்தலில் 108 இடங்களில் வெற்றி பெற்று தனிபெரும் கட்சியாக தாவேகா உருவெடுத்திருக்கக்கூடிய நிலையில் நேற்றைய தினம் ஆதரவு கோரிய கட்சிகளில் முதலாக காங்கிரஸ் கட்சி 5 சட்டமன்ற உறுப்பினர்களுடன் ஆதரவு கொடுப்பதாக தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் நேற்றைய தினமே ஆளுநரை சந்தித்து 113 சட்டமன்ற உறுப்பினர் கொண்ட பட்டியலை அடங்கி தமிழகத்தில் ஆட்சி அமைப்பதற்காக உரிமை கோரி ஆளுநரை சந்தித்திருந்தனர். ஆனால் மக்கள் பவனிலிருந்து இன்னும் எந்த விதமான ஒரு பதில் அழைப்பும் வராத காரணத்தினால் பதவியேற்பு விழா என்பது தற்போது நீடிப்பதில் சிக்கல் என்பதும் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக நேற்றைய தினமே விஜய் அவர்களுடைய இன்றைய தினம் பதவியேற்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தால் அதற்கான வாய்ப்பு என்பதும் அமையாத நிலையில்தான் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினர், அதாவது தமிழக வெற்றி கழகம் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் சென்னை அடுத்த மாமல்லபுரத்தில் உள்ள தனியார் இருக்கின்றனர். அவர்கள் யாரும் ஊருக்கு செல்ல வேண்டாம் என்றும் கட்சியின் தலைமை மூலமாக அறிவுறுத்தல் என்பதும் கொடுக்கப்பட்டிருந்தது. இன்றைய தினம் நடைபெறுவதாக இருந்த பதவியேற்பு விழா ஆளுநரிடமிருந்து வரக்கூடிய பதில் கடிதம் கிடைக்காததால் இன்றைய தினம் நடைபெறவில்லை. அதனால் இந்த வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களை இன்று காலை 10:30 மணிக்கு பனையூர் அலுவலகத்திற்கு வரவிருப்பதாக தற்போது வர சொல்லியிருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமையில் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறுவதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். தொடர்ச்சியாக இன்னும் தாவேகாவிற்கு 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைப்பதற்கு தேவைப்படக்கூடிய நிலையில் 3 கட்சிகளிடம் ஆதரவு கேட்டு கடிதம் என்பதும் வழங்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தும் அதே போல வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினர்களாகிய ஒவ்வொரு தொகுதியிலும் மக்களை சந்திக்க வேண்டும் என்றும் விஜய் இதற்கு முன்பாகவே அறிவுறுத்தல் என்பதை கொடுக்கப்பட்டிருந்தால் பதவியேற்பிற்கு பிறகாக அவர்கள் வெற்றி பெற்ற தொகுதிகளுக்கு சென்று மக்களை சந்திக்கவும் திட்டம் என்பதை தீட்டியிருந்தனர். ஆனால் பதவியேற்பு விழா என்பது நீட்டித்துக் கொண்டு போக இருப்பதாலும் சட்டமன்ற உறுப்பினர்களை அழைத்து பேசுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக நேற்று தெரிவித்திருந்தனர். இதன் அடிப்படையில் தான் இன்றைய தினம் காலை 10:30 மணிக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் பனையூருக்கு வர இருக்கின்றனர். தலைமை அலுவலகத்தில் இந்த ஆலோசனை கூட்டம் என்பதும் தொடர்ச்சியாக நடைபெற இருக்கிறது. மூத்த நிர்வாகிகள் முன்னிலையில் நேற்றைய தினமே யாருடன் கூட்டணி அமைத்து இந்த ஆட்சியை அமைப்போம் என்ற ஒரு விவாதம் என்பதும் தொடர்ச்சியாக ஒரு பேசுபொருளாகவும் தமிழக வெற்றி கட்சிக்குள்ளாகவே நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில் சட்டமன்ற உறுப்பினர்களுடைய குரல் எந்த மாதிரி இருக்கிறது என்பதை அறிவதற்காகவும் இந்த ஆலோசனை கூட்டம் நடத்துவதாக தெரிவித்திருக்கின்றனர். மேலும் இன்றைய தினம் பதவியேற்பு விழாவிற்கான நேற்றைய தினமே பல்வேறு பணிகள் என்பதும் தொடங்கப்பட்டிருந்தது. அந்த பணிகளும் தொடர்ச்சியாக நிறுத்தம் செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் கிடைத்திருக்கிறது. நேற்றைய தினமே டிஜிபியிடம் அதே போல ஆலோசனை என்பதையும் கட்சியினுடைய தலைவர் விஜய் மேற்கொண்டிருந்தார். ஆனால் அந்த பணிகள் என்பது இன்று நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில்தான் காலை 10:30 மணிக்கு பனையூர் அலுவலகத்திற்கு வரக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுடன் அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் ஆலோசனையில் மேற்கொண்டு கட்சியினுடைய அடுத்த கட்ட பணிகளை விரைவுபடுத்த இருப்பதும் தகவல் கிடைத்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி சந்தோஷ்.